ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, டெலகிராமில் இருக்கிற ஒரு 2 பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டெலகிராம் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை டெலகிராம் சேனல் இல்லாதவங்களாக இருந்தாலும் இதை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 பாட் என்னென்னா, ஒன்று வந்து மிஸ் ரோஸ் பாட். ஸோ இந்த பாட்டை வச்சு நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, வெல்கம் மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது பார்க்க போகிறதுனா குவாலிட்டி பட்டன் பாட். இந்த பாட்டை வச்சு நம்ம எப்படி யூஆர்எல் லிங்க் பட்டன் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இது வந்து உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். இடையில ஸ்கிப் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் இதை பார்த்துட்டு மற்ற வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா மிஸ் ரோஸ் பாட். இந்த பாட்டை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வெல்கம் மெசேஜ் அனுப்புறதுக்கு மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சேனல் வச்சுருக்க எல்லாருமே குரூப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குரூப்பை வந்து இந்த சேனலோட வந்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குரூப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, அதில் ஃபாலோவர்ஸ் வந்து சேனலில் வந்து டெக்ஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அட்மின் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் குரூப்பில் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து அந்த குரூப்பில் வந்து அட்மின்ட்டு ஏதாவது பேசணும் அப்படின்னா பேசிக்கலாம். ஸோ அதுக்காக வச்சுருக்கிறது தான் வந்து குரூப்பு. ஸோ அப்படிப்பட்ட குரூப்பில் வந்து யாராவது புதுசாக ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வெல்கம் மாதிரி ஹாய் வெல்கம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து வேறு சேனல் இருக்குது, ஸோ அந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அந்த ஃபஸ்ட்டு மெசேஜில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அவங்க ஜாயின் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு க்ரீட்டிங் மாதிரி கொடுக்குறது தான் ஸோ அந்த வெல்கம் பாட்டு. ஸோ அந்த பாட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, சர்ச் பாக்ஸ் போங்க. சர்ச் பாக்ஸ் போய்ட்டு மிஸ் ரோஸ் பாட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரதான் மிஸ் ரோஸ் _ பாட். இதை கிளிக் பண்ணுங்கள். வந்து ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் வந்துருச்சு. இப்போ ஆட் மீ டு யுவர் சார்ட்னு வருது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து இதான் நம்ம குரூப்பு. அந்த குரூப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த பாட்டை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேட்டரில் போய் ஆட் அட்மின் போங்க. பாட் இருக்கும். ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துடுங்க. ஆட் நியூ அட்மின் இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிமைன் அனமைஸ் அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டட் பை AppBoxTamil அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து நான் வெல்கம் மெசேஜ் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸ்லாஷ் போட்டு செட் வெல்கம்னு ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணுங்கள். அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னோடய வெல்கம் மெசேஜ். இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் டு ப்ரூவ் அட்மின் வருது. இதை கிளிக் பண்ணுறேன். வெல்கம் மெசேஜ் ஹஸ் பீன் சேவ்டுன்னு வந்துருச்சு. ஸோ இதை போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நான் டிலீட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இது எதுக்காகனா டிலீட் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லைன்னா அடுத்த வந்து சேர்றவங்களுக்கு வந்து தெரியும், அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் நான் டிலீட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இப்போது யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காகவே அவங்கள கோட் பண்ணி ஹாய் வெல்கம் டு AppBoxTamil டிஸ்கஷன் குரூப்னு போட்டு அந்த லிங்க் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி வேறு யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க வந்து வரும். புதுசாக யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த டைம் மட்டும் வரும், மற்ற டைம் வந்து வராது. ஸோ அவ்வளோதான். இதான் வந்து வெல்கம் மெசேஜ் செட் பண்ணுறது. ஸோ அடுத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா யூஆர்எல் லிங்க் பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து நம்ம குவாலிட்டி பட்டன் பாட்டை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த யூஆர்எல் லிங்க் பட்டன் யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது 2-3 சேனல் நீங்கள் வந்து ஒருவேளை வச்சுருந்துருக்கலாம். அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் வந்து நீங்கள் அதுக்கு இல்லைனா ஒரே இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக இந்த மாதிரி தான் போட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போலாம் இல்லை வந்து யூஆர்எல் லிங்க் பட்டன் க்ரியேட் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு லிங்க்குக்கு வந்து ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணி ஈஸியாக வந்து அவங்களை ஃபாலோ பண்ண வைக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லா மாசாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரே சேனல் தான் இருக்குது அப்படிங்கிற டைமில் வந்து அதையும் நீங்கள் வந்து நிறைய சேனல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஷோ பண்ணி நீங்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னா,
ஸோ இந்த பாருங்கள், இதான் ஆட்டிடியூட் ஜோக்கர் அஃபிஷியல். இதுதான் வந்து அந்த சேனல். 1062 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ இந்த சேனலில் வந்து லவ் சாங் போடுறாங்க, லவ் ஃபெயிலியர் சாங் போடுறாங்க, நைட் வைப்ஸ் போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து இவங்க வந்து எல்லா ஆடியன்ஸுங்களுக்கு வந்து தேவை. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, லவ் சாங், லவ் ஃபெயிலியர்ஸ்னு எல்லாத்தையும் வச்சு ஒரு பட்டன் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு லவ் சாங் தான் பிடிக்கும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் லவ் சாங் சேனலில் தான் ஜாயின் பண்ணி நினச்சாங்கன்னா கிளிக் பண்ணால் இந்த சேனல் தான் போகும். அதே இது இன்னொருத்தவங்க வந்து எனக்கு லவ் ஃபெயிலியர் சாங் மட்டும்தான் பிடிக்கும்னு நினச்சிட்டு கிளிக் பண்ணாங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே தான் போகும். ஸோ இது மூலமாக என்ன வரும்னா, அந்த நம்ம சேனலுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ இது வந்து ஃபாலோவர்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. அதே நேரத்தில் நீங்கள் கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ் பட்டன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ யாராவது வந்து எனக்கு இது எல்லாமே வேணும், நான் மொத்தத்தில் ஜாயின் நவ் கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்தாலுமே அதுவும் நம்ம சேனலுக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி இப்போ வந்து மூவிஸ் போடுவாங்க. ஸோ மூவிஸ் போடுற சேனல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சீரிஸ் 1 எபிசோட் 5, சீரிஸ் 1 எபிசோட் 6, அடுத்த பார்த்தீங்கன்னா சீரிஸ் 1 எபிசோட் 2. இது வந்து ஆர்டர் வந்து மிஸ் ஆகி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து திடீர்னு ஃபாலோவர்ஸ் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி இல்லாமல் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பண்ணுறது எப்படி அப்படின்னா, அதுவும் இதே பட்டன் வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா சரி, சீரிஸ் 1 எபிசோட் 1, சீரிஸ் 1 எபிசோட் 2 இப்படி போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னோம்னா எபிசோட் 2 கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எபிசோட் 2க்கே போயிடும். இப்போ எனக்கு எபிசோட் 5 1 நினச்சி கிளிக் பண்ணோம் அப்படின்னா எபிசோட் 5 எங்கே இருக்கோ அது அங்கேயே போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் வந்து ஃபாலோவருக்கு வந்து பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஃபாலோவர்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஸோ இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்ச் பாக்ஸ் போங்க, அதில் போய்ட்டு குவாலிட்டி பட்டன் பாட் அப்படின்னு அடிங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று வருது, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். க்ரியேட் போஸ்ட்னு வருது பாருங்கள். ஸோ இந்த க்ரியேட் போஸ்ட்டை கொடுத்த உடனே இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி அதுக்கு கீழே டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வருது. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஆர்எல் பட்டன் கேட்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு சேனல் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கே போகிறேன். இதோட யூஆர்எல் லிங்க் எப்படி எடுக்கணும்னா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி லிங்க்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த பட்டன் மாட்டில் போய் இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தால வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இவ்வளோ போதும். இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டன்னுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டன்னை கொடுக்குறேன். கொடுத்த உடனே நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வந்துருச்சு. 300 MB, 400 MB, 500 MB, 700 MB, 1.3 GB, 1.5 GBன்னு எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் சேனலுக்கு வந்து நான் ஃபார்வேர்டு பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா, இந்த ஃபார்வேர்டு சிம்பிளுக்கு வந்து கிளிக் பண்ணி நான் வந்து ஃபார்வேர்டு பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துருச்சு. இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபார்வர்டு ஃப்ரம் குவாலிட்டி பட்டன் வாட் போட்டே தான் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம இப்படி தான் க்ரியேட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா 500 MB கிளிக் பண்ணோம்னா 500 MBக்கு போயிடும். 1.5 GB கிளிக் பண்ணால் 1.5 GB போயிடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மூவிஸ் போட்ட உடனே நீங்கள் இப்படி ஒரு லிங்க் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து டெவலப் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து 2 சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை என்ன பண்ணலாம்னா, வேறு ஒரு சேனல் நீங்கள் வந்து ஃபார்வர்டு பண்ணி விடலாம். ஃபார்வர்டு பண்ணி விட்டுட்டு அந்த சேனலுக்கு வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த சேனலுக்கு வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நான் இந்த வெல்கம் மெசேஜ் பற்றியும் இந்த யூஆர்எல் லிங்க் பட்டன் பற்றியும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் டெலகிராம் சேனல் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டெலகிராமில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.